ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழிலை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய கும்பகோணத்தில் வந்திருக்கிற எக்ஸ்போ பொருட்காட்சியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. பொருட்காட்சியில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது, இப்படி இருக்கிறது இந்த பொருட்காட்சி. கும்பகோணம் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு பொருட்காட்சி. என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்தால் நண்பர்களே, இதுபோல் நீரருவி கலர் கலராக ஜொலிக்கிறது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது நண்பர்களே. எல்லோரும் இங்கு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். இதை பார்த்தால் எங்கோ வெளிநாட்டுக்கு வந்தது போல் ஒரு அருமையான ஒரு இதை முகப்பில் வைத்திருக்கிறார்கள். அருமையான பொருட்காட்சி. அதோ பாருங்கள், பெரிய ராட்டனம் கூட இருக்கிறது. இந்த பொருட்காட்சி உள்நுழைவே இவ்வளோ அழகாக கலராக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அங்கே ஃப்ரான்ஸுடைய ஈஃபில் டவர், அதுபோல் இயற்கை காட்சிகளில் பெரிய பேனர் வைத்திருக்கிறார்கள். அங்கும் மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பாருங்கள், அந்த அழகிய நுழைவாயில் நண்பர்களே. மகிழ்ச்சியை தருகிற நுழைவாயில் இது. மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இது ஒரு அழகிய மரம் போன்ற ஒரு ஃபோட்டோ. அதிலிருந்து உள்ளே போனால் ஒரு அரங்கம். அந்த அரங்கத்திலே இப்படி ஒரு வகை வகையான மிருகங்கள், ரோபோ மிருகங்கள் போல வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதுவும் அது ஆக்ஷன் செய்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய வடிவிலான இந்த ரோபோ மிருகங்கள், பூச்சிகள் பாருங்கள், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. கலராக அங்கே லைட்டும் போட்டிருப்பதால் அது உண்மையிலேயே இயற்கையாகவே இருப்பது போல இருக்கிறது. பிரம்மாண்டமான பெரிய பூச்சிகள் போல இருக்கிறது. சிறுவர்களெல்லாம் சிலர் பார்த்து ரசிக்கிறார்கள், சிலர் பயந்து ஓடுகிறார்கள். இங்கிருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது உள்ளே போன இது போல் கலராக இருப்பதால் இங்கேயே ஒரு புது உலகத்துக்கு போனது போல ஒரு பிரமையை நமக்கு தருகிறது நண்பர்களே. நுழைவாயிலிருந்து அடுத்தது இந்த பகுதி இருக்கிறது. பார்க்க ரம்மியமாக இருக்கிறது. இருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியேனால் இங்கு கடைகள் இருக்கிறது நண்பர்களே. பல வகையான கடைகள். பாருங்கள், பல வகையான கடைகள் இருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்கள், மேஜிக் செய்து காமிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்களுக்கு மேஜிக் செய்து காமிக்கக்கூடிய மேஜிக் பொருட்கள், காலணிகள் என்று எல்லா வகையான பொருட்களும் இங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற நண்பர்களே. அதிலிருந்து போனால் அடுத்தது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கொண்டாட்டங்கள் நிறைந்த இதுபோல் ராட்டினம், தொட்டிகள் மற்றும் சாப்பாட்டு கடைகள் இருக்கின்றன. அதிகமான கூட்டம் இங்கு தான் இருக்கிறது. இதோ பாருங்கள், பயங்கரமான ராட்டினத்தில் நாம் ஆடினால் கும்பகோணத்தையே பார்க்க போல் இருக்கிறது. அதுபோல் அழகாக இருக்கிறது. நாங்கள் போன அன்று கொஞ்சம் மழையும் பெய்து கொண்டு இருந்தது. சாயங்கால நேரம் ஆகையால் அவ்வளவு கூட்டமாக இல்லை. மற்ற மழை இல்லை. வார நாட்களில் நல்ல கூட்டமாக இருக்கும், மற்ற நாள்கள் கூட்டமாக இருக்கும். மழை என்றபடியால் மக்கள் அதிகமாக வரவில்லை. நாங்கள் போனவுடன் இடம் நிறைய ஃப்ரீயாக இருந்தது. அதனால் தான் அவ்வளோ கூட்டமில்லை. இதோ பாருங்கள், வேறு ஒரு தொட்டியை மக்கள் சிறுவர்கள் ஆடி ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதுபோல் வகை வகையான விளையாட்டுகள் அங்கே இருக்கின்றன. வகை வகையான இந்த ராட்டனங்கள், தொட்டிகள். மக்கள் ஆர்ப்பரித்து அதை அனுபவிக்கிறார்கள் நண்பர்களே. வருடம் இந்த பொருட்காட்சி இங்கு வருகிறது, மக்களை மகிழ்விக்கிறது. ஆகையால் பொருட்காட்சி அமைப்பாளர்களுக்கும் அதை வசதி செய்து கொடுப்பவர்களுக்கும் நன்றி. இது கும்பகோணம் அல் அமீன் பள்ளி மைதானத்தில் அமைந்திருக்கிறது நண்பர்களே. பஸ் ஸ்டாண்டிலிருந்தும் வந்து விடலாம் நண்பர்கள். அனைவரும் வாருங்கள். நன்றி.